சரித்திரம் படைக்கக்கூடிய இளைஞர் தவறான போதை பாதையில செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முதல் கருத்து. ஏதோ ரூபத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அந்த போதையிலிருந்து அவர்களை விடுபட வேண்டும். போதைப் பொருளுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகும் பொழுது முதலில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுவது உங்கள் ஆரோக்கியம். சோ இந்த போதைப் பொருள் பல்வேறு வழிகளிலே இருக்கிறது. கஞ்சா, அபீன், கொக்கைன், இந்த மாதிரி ஹெராயின், பல வழிகளிலே இன்னைக்கு போதைப் பொருள் இருக்கு. போதை என்ற பாதை அது சாவை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. போதைப் பொருளுக்கு எவன் அடிமையாகிறானோ அவன் விருப்பப்பட்டு அந்த போதை பாதைக்கு செல்வதில்லை. இல்லை, ஏதாவது ஒரு செயலால மட்டுமே அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். இப்பொழுதெல்லாம் நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது கூலி. அழகா இங்க எடுத்து இங்க வச்சுக்கிட்டா அவன் அப்படியே பறக்கிற மாதிரி தெரியும். எது பறக்கிற மாதிரி தெரியும்? மானம் பறக்கிற மாதிரி தெரியும். உன்னுடைய அம்மா அப்பா சம்பாதித்த பெயரை பறக்க விடுவாய்.